ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிம்பிளான ஒரு காயின் டிசைனர் ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் நெக் காட்டுறேன். எப்போவுமே நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், செயின் ஸ்டிச் வந்து போடுவோம். ஸோ ஒரே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு 2 லைன் வந்து போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டதுக்கப்புறமா பெரிய சைஸ் பீடு, அப்புறமா ஒரு ஸ்மால் சைஸ் பீடு இந்த மாதிரி வச்சுட்டு போடணும். இப்போ பெரிய சைஸ் பீடு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் பீடு, அந்த மாதிரி 5 ஸ்மால் சைஸ் பீடு இருக்கணும், 5 பெரிய சைஸ் பீடு இருக்கணும், மொத்தம் 10 பீடு. இந்த 10 பீட் வந்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு சிங்கிள் பீடு வச்சுருங்க. வச்சு அந்த இதை முடிச்சுட்டு அடுத்தது அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த லைன் வந்து இந்த மாதிரி வளைவாக செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சென்டரில் எல்லாத்துலேயுமே காயின் வச்சுருங்க. காயின் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒட்டுனா அவ்வளோ அழகாக இருக்காது. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் நீங்கள் வந்து ரவுண்டாக செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க. அதை வந்து நம்மளுக்கு ஷேக் ஆனாலும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் அதை சுற்றியும் ரவுண்டாக செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் போர்ஷனை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சேம் டிசைன் தான், ஆனால் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம 2 லேயராக போட்டோம் இல்லையா, இதில் வந்து சிங்கிள் லைனாக தான் பீட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். எப்பயும் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு நடுவில் ஒரு பீடு வச்சு இந்த மாதிரி. ஸோ இது கூட நீங்கள் ஈவனாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. 10 செயின் போட்டிங்கன்னா ஒரு பீடு அந்த மாதிரி, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். பார்டர்லேயே வந்து ஒரு 6 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் சைஸ் பீடு, பெரிய சைஸ் பீடு வச்சுட்டு 5 இதுக்கு வந்து ஒரு காயின் அந்த மாதிரி கணக்கு பண்ணி அதோட சென்டரில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக ஷேக் ஆகும். அதனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த டிசைன் வந்து போடுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 hours கூட ஆகலை. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுறீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அதே டிசைன் தான் நம்ம ஃப்ரண்ட்லேயும் போடுவோம் இல்லையா. ஸோ அதை அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த 5 பீட் வச்சதுக்கப்புறம் நடுவில் ஒரு சிங்கிள் பீடு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால தான் உங்களுக்கு இந்த வளைவாக வந்து நம்மளுக்கு வந்து அது போட முடியுது. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு காயின் நெக்லஸ் போட்ட மாதிரி இருக்கும் பேக் சைடு. இந்த மாதிரி டார்க் கலர் ப்ளவுஸுக்கெலாம் வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக எடுக்கும். மெரூனு, ரெட்டு, ப்ளூ, இங்க் ப்ளூ, இதுக்கெலாம் வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நமக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சீக்கிரம் போட்டுடலாம், ப்ளஸ் வந்து ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்சஸ் வந்து எதுவுமே கிடையாது. சிம்பிளான செயின் ஸ்டிச் தான், ப்ளஸ் வந்து இந்த காயின் ஒர்க் தான். அது மாதிரி இந்த டிசைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து பைசா வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். ஸோ இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆரி ஒர்க் வந்து லேர்ன் பண்ணுறவங்களுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரியான சிம்பிள் டிசைன் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நல்லா போட தெரியும்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். கற்றுட்ருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இந்த டிசைன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.